நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் நேரம் செலவிட கர்த்தர் தந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவைகளுக்காக நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகளிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 5வது அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தர வேண்டும். இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கேட்கத்தக்கதான செவிகளையும் கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தையும் தெய்வம் தந்து நம்மை நடத்துவாராக. இதுவரை நாம் பார்த்தது வித்தியாசமான காரியங்கள். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையான எழுப்புதலை அவர்கள் நடுவிலே கொண்டு வந்ததினாலே அவர்களுக்கு அவருடைய பொருட்கள் ஒரு பொருட்டாகவே இல்லை. எல்லா காரியங்களையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறார்கள். தங்களுடைய காரியங்களை, சொந்த நிலங்களை, வீடுகளை விற்று கொடுக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி கொடுப்பது அவருடைய வழக்கமாக. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆ மாற்றம் அந்த சமுதாயத்தில வருகிறது. அந்த சமுதாய வாழ்வு தேவைகளுக்கான ஒவ்வொருவருக்கும் தேவையானதை கொடுத்து சந்தோஷமாய் அவர்கள் இருந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 5வது அதிகாரத்திலே ஒரு திருப்பத்தை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் விற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதைக் கண்டு ஒரு தம்பதி தாங்களும் தங்களுடைய நிலத்தை விற்றுக் கொடுக்க விரும்பினார்கள். மற்றவர்கள் கொடுக்கிறார்கள், அதனாலே நானும் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மற்றவர்களுக்கு முன்பாக பெயர் பெற வேண்டும், ஆனால் அதே சமயத்திலே என்னுடைய சுயம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு மாய்மாலமான விதத்திலே அவர்களுடைய காரியம் இருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய காரியங்களை விற்கிறார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒருவேளை நம்முடைய பழக்கத்திலே சொல்லுவோமானால், ஒரு 1,00,00,000க்கு வித்திருந்தால், அதிலே ஒரு 20,00,000 எடுத்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுவிட்டு, 80,00,000 கொண்டு வந்து, இதுதான் அதனுடைய மதிப்பு என்று அங்கே சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்தது சுயநலம், அதே சமயத்திலே அவருடைய மாய்மாலம் அவருடைய முக்கியமான பிரதானமான பாவமாக அமைதை பார்க்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்த முயற்சிக்கும் ஒரு மாய்மாலம். அனனியா அவர்கள் ஒருவேளை இந்த 120 சீஷரோடு கூட அவர்கள் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். சபையோடு கூட இருந்த எல்லா காரியங்களிலும் அவர்களும் இணைந்து காரியங்களை பெற்று வந்தார்கள். ஆனால் இந்த காரியத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒருவேளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் நாம் என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட நல்ல விதத்திலே சீஷராக இருந்து பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு சபையின் காரியங்களில் இருந்த அவர்களை கூட பிசாசு அவருடைய இருதயத்தை நிரப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சின்ன காரியத்திலே நாம் விட்டு கொடுப்போமானால் பிசாசு நமக்கு உள்ளே வந்து எல்லா காரியங்களையும் சிதைத்து விட முடியும். இங்கே பார்க்கிறோம், பிசாசு நிரப்பதினாலே ஒரு பெரிய பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக தங்களுக்கு பெயர் வேண்டும், புகழ் வேண்டும். ஆனால் தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடாது. they take a safe step. எனவே ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் கூட இந்த உலகத்தின் காரியங்களிலே எனக்கு எல்லாம் வேண்டும், அதே சமயத்திலே பரலோகத்தின் காரியத்திலும் எல்லாம் வேண்டும் என்ற விதத்திலே நாம் இருக்கலாம். ஒரு குழந்தையை பார்த்து லாசருடைய கதையை சொன்ன பிறகு கேட்டார்களாம், நீ லாசருவாக இருக்க விரும்புகிறாயா அல்லது அந்த பணக்காரனாக செல்வந்தனாக இருக்க விரும்புகிறாயா என்று. உடனே அந்த குழந்தை சொன்னதாம், நான் இந்த உலகத்திலே செல்வந்தனாகவும் அடுத்த உலகத்திலே லாசருவாகவும் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. பல கிறிஸ்தவர்கள் அந்த விதமாகத்தான், என்னுடைய சுயம் பாதிக்கப்படாதபடிக்கு, என்னுடைய வசதிகள் பாதிக்கப்படாதபடிக்கு, அதே சமயத்திலே நான் ஆண்டவருடைய காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் என்ற விதத்திலே நாம் இருப்பதை காண்கிறோம். எல்லோரும் தங்களுடைய காரியங்களை விற்றுக் கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் இவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. சரி, இந்த பாதையிலே போய்க்கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வாரங்கள், மாதங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை இந்த காரியங்கள் முடிந்து விட்டால், இயேசு கிறிஸ்து என்ற அந்த எழுப்புதல் அலை நின்று விட்டால், நம்முடைய எதிர்காலம் என்னவாகும்? மற்றவர்கள் எல்லாம் பர்ன்ட் தேர் போட் என்று சொல்வார்கள். எல்லா காரியங்களையும் விட்டு பின்பற்றினார்கள். ஆனால் இவர்கள் எதிர்காலத்தை குறித்து யோசித்து திட்டமிடுகிறார்கள். எனவே
ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மீதியை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் they gave an impression that they gave everything. முழுமையாக அவர் வைத்துக் கொள்வது தவறல்ல. ஆனால் அவர்கள் செய்தது என்ன? முழுமையாக கொடுப்பது போல ஒரு மாய்மாலமாக செயல்படுகிறார்கள். எனவே இந்த நிலை இருந்ததினாலே தங்களுடைய எதிர்காலத்துக்காக காரியங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பணம் பெருகும்போது அதை எனக்கு, என்னுடைய சந்ததிக்கு என்று சொல்லி நாம் வைக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய காரியங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்கிறோமா? என்று யோசிப்போம். அவர்கள் யோசித்தார்கள், இது யாருக்குமே தெரியாது என்று சொல்லி. அப்போஸ்தலருக்கும் தெரியாது என்ற மனப்பான்மை. நாம் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது 3 பேர் அதை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று நாம், அடுத்ததாக ஆண்டவர், 3வதாக பிசாசு. பிசாசுக்கும் தெரியும் நாம் செய்கிற தவறான காரியங்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் பேதுருவுக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் மற்றவர்களைப் போல நடக்க வேண்டும். அவர்களுடைய நிலைமைக்கு நான் இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்துக்கு நான் வர வேண்டும். அவர்கள் சபையிலே இந்த காரியத்தை கொடுத்து பெயர் வாங்கினார்கள். நானும் கூட பெயர் வாங்க வேண்டும். இந்த நிலைமை நமக்கு கூட வர வாய்ப்பு உண்டு. அந்த சோதனை வர வாய்ப்பு உண்டு. மற்றவர்கள் மெச்சுகிறார்கள், என்னையும் மெச்ச வேண்டும் என்ற மனப்போக்கோடு இருப்பது நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஒரு சபையிலே ஒரு பெரிய செல்வந்தர் சில காரியங்களுக்காக உதவி செய்தார் என்பதற்காக ஆராதனை நடுவிலே அவரை கொண்டு வந்து, பெங்களூர்ல அல்ல, வேறொரு இடத்திலே கொண்டு வந்து அவரை அப்படி புகழாரம் சூட்டி ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அங்கே இருந்தபோது மனதிலே பெரிய நெருடலாக இருந்தது. ஆனால் சில வாரங்களிலே ஒரு தவறு நடந்ததினாலே அதே மனிதர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. பெரிய ஒரு பணக்காரர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. ஆண்டவர் தமது மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். மனுஷரை பிரியப்படுத்தினால் நாம் தேவனை துக்கப்படுத்துவோம். எது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது? நான் கலாத்தியர் 1:10 அழகாக சொல்லுகிறது, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்ததிலிருந்து இன்றைக்கு வரை எனக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வசனமாக உள்ளது. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம், யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? தேவனையா அல்லது மனுஷரையா? பேதுரு சொல்லுகிறார், இந்த விதமாக வஞ்சிக்கிறதுக்கு பரிசுத்தாவினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதல்ல. அவன் சற்று இடம் கொடுத்ததினாலே சாத்தான் அங்கே அவன் இருதயத்தை நிரப்புகிறான். எனவே பேதுரு அவரை நேரடியாக கடிந்து கொள்கிறார். அதற்கு காரணம் என்ன? உலகத்துக்கும் பொருளாசைக்கும் அதே சமயத்துல தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. we cannot serve God and mammon. நீங்கள் 2க்கும் ஊழியம் செய்வது முடியாத ஒரு காரியம். நாம் எச்சரிப்புக்காக இருக்க வேண்டும். இந்த 120 சீஷர்களா இருந்த ஒருவன் சாத்தானாலே நிரப்பப்பட்டு இந்த நிலைமைக்கு வருவதை நாம் காண்கிறோம். நமக்கென்று சொல்லி பாதுகாப்பான தொகையை வைத்துக்கொண்டு ஆண்டவரை முழுமையாக நம்பவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் ஆண்டவருக்காக நம்பி இறங்கினார்கள். தங்கள் எல்லா காரியங்களையும் விட்டு they gambled their life என்று சொல்லலாம். எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவரிடத்துல வரும்போது இவர்கள் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைக்கு என்று சொல்லி ஒதுக்கி வைத்ததினாலே அங்கே தவறு நடக்கிறது. அதே சமயத்துல ஆண்டவருக்கு கொடுத்தது போல பொய் சொல்லுகிறார்கள், வஞ்சனை செய்கிறார்கள். யாருக்கு எதிராக? பரிசுத்த ஆவியினிடத்தில். எனவே மனுஷருக்கு விரோதமாக அல்ல, பரிசுத்த ஆவியினிடத்திலே அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். பவுலை பார்த்த பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்த போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுல் துன்பப்படுத்தினதெல்லாம் கிறிஸ்தவர்களை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்களை நீ துன்பப்படுத்தினாய், ஆனால் அது என்னை துன்பப்படுத்துவது போல. பேதுருவை நீ ஏமாற்றுகிறாய், ஆனால் அது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுவதாக அர்த்தம் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இவர்கள் செய்த வஞ்சனை அப்போஸ்தலருக்கு முன்பாக அல்ல, சபைக்கு விரோதமாக அல்ல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது. எனவேதான் இதை கேட்ட உடனே அனனியா விழுந்து மடிகிறார். பரிதாபமான ஒரு நிலைமை. ஆண்டவருடைய வெளிப்பாடு இருந்ததினாலே அனனியாவிடம் கேள்வி எதுவும் கேட்காமல் நேரடியாக பேதுரு குற்றப்படுத்துகிறார்.
அது மனுஷருக்கு விரோதமாக அல்ல, பரிசுத்தவுக்கு விரோதமாக என்று சொல்லி நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இல்லாமல் பின்வாங்கி செல்லும்போது பிசாசு அல்லது சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்ப முடியும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பிசாசு போய் 7 பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வர முடியும். அப்பொழுது முன்னிலைமை பின்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி மத்தேயுவிலே வாசிக்கிறோம். எனவே நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் விதமாக பிசாசு நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் பாழடிக்க முடியும். தெளிவாக அவர் சொல்லுகிறார், விற்கிறதுக்கு முன்பு அது உன்னுடையது, விற்ற பின்பும் உன்னுடையது. அப்படி இருக்க நீ ஏன் விதமாக மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய், இங்கே சொல்லுகிறார் தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லி. எனவே அப்போஸ்தலர் யாரையும் கட்டுப்படுத்தவில்லை. இப்படித்தான் செய்ய வேண்டும், உங்களுடைய நிலத்தை விற்க வேண்டும், வீடை விற்க வேண்டும் என்று சொல்லி தாங்களாக அதை செய்தார்கள். அனனியாவுக்கும் அதே சுதந்திரம் இருந்தது. அவன் விற்க வேண்டிய அவசியமும் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மற்றவர்களை பிரியப்படுத்த இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அப்படி இருக்கும்போது பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவருடைய மக்களாக நமக்கு அந்த டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் வேண்டும், பகுத்தறியும் ஆவி வேண்டும். சிலர் சபையில் அதிகம் கொடுப்பதனாலே அவர்களை மேலிலே வைத்து பாராட்டக்கூடாது. என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்பது ஆண்டவருடைய திட்டவட்டமான வார்த்தை. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது விழுந்து ஜீவனை விட்டான். ஒருவேளை இதை கேட்டு அந்த பெரிய ஒரு ஷாக்கிலே இயற்கையாக அவன் மரித்திருக்கலாம், அல்லது ஆண்டவர் அவனை அடித்ததினாலே உடனடியாக அவனுக்கு மரணம் நேரிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய தண்டனை இந்த இடத்திலே உடனடியாக வருவதை பார்க்கிறோம். ஏரோது அந்த விதமாகத்தான் பிரசங்கம் பண்ணின போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அனனியா என்கிற தீர்க்கதரிசியும் எரேமியாவுக்கு விரோதமாக தவறான தீர்க்க தரிசனங்களை சொன்ன போது ஆண்டவருடைய வசனம் அங்கே வருகிறது, இந்த வருஷத்திலே நீ சாவா என்று. அப்பொழுது அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அந்த வருஷத்திலேயே 7ஆம் மாதத்திலே செத்து போனான். ஆண்டவர் சொல்லாதபடிக்கு சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் சொல்லாத தீர்க்க தரிசனை சொன்னதுனாலே அந்த அனனியா மேலே அந்த பழி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வாலிபர் போய் அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். ஆனால் இந்த இடத்துல தண்டனை உடனடியாக கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அவனுடைய மனைவி ஒன்றும் தெரியாமல் வருகிறாள். எப்படி அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இவள், என்னுடைய கணவனுக்கு பெரிய கனம் கிடைத்திருக்கும், அதிலே நான் பங்கு பெறப் போகிறேன் என்று வரும்போது வித்தியாசமான காரியம் நடக்கிறது. பேதுரு அவளிடத்திலே கேள்வி கேட்கும்போது துணிந்து இவ்வளவுதான் என்று சொல்கிறாள். எனவே அப்படி 2 பேரும் ஒன்றாக இருந்து காரியங்களை திட்டமிட்டதினாலே தைரியமாக சொல்லுவதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக இங்கேயும் கூட உன்னையும் கொண்டு போவார்கள் என்கிறார்கள். கணவன் மனைவிக்கு ஒருமனப்பாடு வேண்டும், ஆனால் தகாத காரியங்களிலே அல்ல. எனவே 2 பேரும் அந்த இடத்துல மரித்து உலகத்தை விட்டு கடந்து போவதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக என்ன நடக்கிறது? கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாகிறது. இதுவரை அப்போஸ்தலர்கள் அவர்களை பேதுருடைய நிழல் பட்டதாலேயே சுகமாக நடந்தது. ஆனால் இந்த இடத்துல 2 பேர் மரிக்கிறார்கள். ஆண்டவர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பேசிக்கொண்டே இல்லாதபடிக்கு அவருடைய பரிசுத்த தன்மையையும் நீதியையும் அவருடைய பாவத்தை தண்டிக்கிற தன்மையையும் நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய நன்மைகளை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இராதபடிக்கு பரிசுத்தமுள்ள நீதியை நிலைநாட்டுகிற தேவனுடைய தண்டனையும் நாம் அறிவிப்பது நம்முடைய கடமையாக அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரிடத்திலே நாம் அன்பாக பேசலாம், பழகலாம், எல்லா காரியங்களிலும் செய்யலாம். அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உணர்த்தி அறிக்கை செய்து விட்டுவிடப்படாத பாவம், ஆண்டவர் உணர்த்தி விட்டுவிடப்படாத உறவுகள், ஆண்டவர் உணர்த்தி விட்டுவிட பழக்கங்கள் இருக்கும்போது பரிசுத்த தெய்வத்தை நாம் அணுகும்போது அவருடைய தண்டனை நம்முடைய மனதிலே வர வேண்டும். அதன் விளைவாக நம்முடைய காரியங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும்போது பரிசுத்தமான வழிக்கு வருவது அவசியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் அதற்காகத்தான் சிலுவையிலே தன்னையே ஊற்றி கொடுத்தார். அந்த சிலுவையிலே நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே அறிக்கை செய்து அவரால் மன்னிப்பு பெறும்போது
சந்தோஷமாக அவரோடு கூட இருக்கலாம். அல்லது அறிக்கையிடப்படாத பாவங்களோடு கூட நாம் தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டவருடைய தண்டனை நமக்கு வருவது அவசியமான காரியமாக இருக்கிறது. எனவே அனனியா சப்பீராவைப் போல நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நினைத்து அவரிடத்தில் அவரோடு ஒப்புரவாக்கி சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த, ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நடத்த, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென்.